ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க யூடியூப் சேனல் எப்படி நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் கன்வெர்ட் பண்றது அப்படின்ற பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் நண்பா. சரிங்களா? ஸோ புதுசாக யாராவது வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு நண்பா. அதை சப்ஸ்கிரைப் அந்த பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தினம் தினம் புது புது வீடியோஸ் காத்திருக்கு நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்க அப்படின்னா நீங்க தங்கபிள் அப்படின்றதுல நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இந்த டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, கிரியேட் நியூ ஆப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க என்னோட யூடியூப் சேனலோட வீடியோ வைக்கிறேன் நான். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்க என்ன கிரியேட் பண்ணீங்க அது ஃபர்ஸ்ட் அந்த ஆட் ஆயிரும் நண்பா. சரிங்களா? ஸோ டேட் பிரகாரம் தான் அது அசெண்டிங் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருப்பா. சரிங்களா? ஸோ ஓப்பன் ஆனவரை என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு வெப் வியூவர் ஒன்று எடுத்துக்கோங்க நண்பா. ஸோ வெப் வியூவர் எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு ஹோம் பட்டன் ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஹோம் பட்டன் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஆட் மோப் ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வேணா எடுத்துக்கலாம் நண்பா. ஆட் மோப் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. ஸோ ஆட் மோப் அப்படின்றது பேனர் எடுத்துட்டு நீங்கள் ப்ளூ கலர் அந்த மாதிரி வர மாதிரி எடுத்து போடணும். அதே மாதிரி நீங்கள் மறந்துடக்கூடாது. எடுக்கும்போது இந்த பார்த்தீங்களா ப்ளூ கலர் அப்படி நல்லா வரும் பாருங்க. அந்த கலர் வரும்னா அந்த இடத்துல சூட்டபுளாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் நான் மேலே வைக்கிறேன்னா மேலே சூட்டபுளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் அதை மார்க் பண்ணுது. ஸோ நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக மேலே வச்சுக்கிறேன். மேலே வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீன் என்ன பண்ணுங்க, அந்த இப்போ நம்ம செட்டிங் பண்ணுவோம். ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. ஐகான் இருந்தால் ஐகான் அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஐகான் அப்படியே அப்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி நான் முன்னாடி வீடியோ போட்டுருக்கேன்பா. சைஸிங் என்ன பண்ணுங்க, ரெஸ்பான்சிவ் அப்படின்றத மாற்றிக்கோங்க. சில பேர் எனக்கு ஆட் மோப் ஆட் காட்டல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சைஸ் ரெஸ்பான்சிவ் மாற்றிருக்க மாட்டீங்க நண்பா. சரிங்களா? ஸோ நான் இது நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனோட பேர் நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா? ஸோ டைட்டில் விசிபிளாக இருக்கட்டும் நண்பா. சரிங்களா? நீங்கள் ஏதாவது வேர்ட்ஸ் மாற்ற போடணும்னு நினைக்கணும் மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா. இப்போ என்ன பண்ணுங்க, சிம்பிளான ஆப் தான் நண்பா. அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட்லாம் பண்ண தேவையே கிடையாது. இப்போ என்ன பண்ணுங்க, வெப் வியூவரை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹோம் யூஆர்எல்லாம் என்ன பண்ணுங்க, உங்கள் யூடியூப் சேனலுடைய யூஆர்எல் வச்சுக்கோங்க நண்பா. யூடியூப் சேனலோட யூஆர்எல் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த வியூ சேனல் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ என்ன பண்ணுங்க, ஹோம் யூஆர்எல் இடத்துல அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அதான் உங்கள் யூடியூப் சேனலோட யூஆர்எல். ஸோ இங்கே மறக்காமல் இக்னோர் எஸ்எஸ்எல் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டன் அப்படின்றத நம்ம பட்டன் லாஜிக் பண்ணலாம். பட்டன் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் மாற்றிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாற்றிக்கிறேன் பார்த்துக்கோங்க. நான் ஒரு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா டீப் பர்பிள் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு ஹைட் அண்ட் விட்த்தை நான் சேஞ்ச் பண்ணுறேன். பர்சன்டேஜ் என்ன கொடுத்தோம்னா ஒரு 10% கொடுத்துருந்தா வித் எவ்வளோ கொடுப்போம்னா ஃபில் பேரண்ட் கொடுத்துக்க போகிறேன். ஸோ பட்டன் ரெடி ஆயிடுச்சு. பட்டனோட ஷேப் பார்த்து நம்ம மாற்றிக்கலாம். ரவுண்டட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. இல்லை நீங்கள் என்ன கலர்னா வச்சுக்கலாம். நான் ரவுண்டட் எடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்த்தா. ஸோ இருக்கட்டும்னா பட்டன் 1 அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹோம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் 1 நம்ம லாஜிக் பண்ணணும். ஸோ பட்டன் 1 மட்டும் லாஜிக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்க, பிளாக் அப்படின்ற ஏரியாக்குள்ளே போய்க்குவோங்க. நம்ம மற்ற எதுவுமே தேவை கிடையாது. ஸோ ஆட் மோப்பையும் நம்ம லாஜிக் பண்ணணும். சரிங்களா? பட்டன் 1 அது எப்போ அப்படின்னா, பட்டன் 1 கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும், அது பார்த்தீங்கன்னா வெப் வியூவர் எங்கே போகணும், நமக்கு ஹோம் யூஆர்எலுக்கு போயிடணும். ஹோம் யூஆர்எல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ பேக் டு ஹோம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஆர்எல் எதுவும் மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இது பதிலாக ஹோம் யூஆர்எல் பதிலாக நீங்கள் வேற ஏதாவது யூஆர்எல் லாக் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கோ டு யூஆர்எல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பட்டனை கிளிக் பண்ணும்போது அது அந்த யூஆர்எலுக்கு அதை டார்கெட் பண்ணும். ஸோ அதை தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது இப்போ நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ கோ டு ஹோம் கொடுத்தாச்சு. அப்போ ஆட் மோப்போட ஆட்ஸ் நம்ம போடலாம். ஸோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பட்டன் 1 இனிஷியலைஸ் ஆகும்போது ஆட் மோப்போடைய பேனர் ஆட் ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். சரிங்களா? ஸோ இனிஷியல் ஆட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் நண்பா. நான் ஆட் கோட்லாம் எப்படி போடுறதுன்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ ஆட் மோப்போடைய நமக்கு பேக் ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீனோடைய ஒன்று பேக் ப்ரெஸ் பண்ணால் பின்னாடி போகணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீன் 1 பேக் ப்ரெஸ்டு.
ப்ரெஸ் பண்ணும்போது வெப் வியூவர் எங்கே போகணும், பின்னாடி போகணும், அதாவது லாஸ்ட்டாக உள்ள யூஆர்எல் போகணும். ஸோ கோ பேக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா, சாரி இந்த காலம் வராது. இது வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து லாஜிக் முடிஞ்சிச்சு. மறுபடியும் டிசைனர் வாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தங்கபிள் லைவ் இருந்துச்சுன்னா தங்கபிள் லைவ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா தங்கபிள் லைவ் யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. நான் வந்து என்கிட்ட இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் அப்படின்றது போய்க்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து QR கோட் நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் நண்பா. நான் ஃபோனில் இப்போ நான் எடுத்துக்கிறேன் பாருங்க. அதை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அந்த ஐடியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. அதை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அந்த ஐடியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ இன்ஸ்டால்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓப்பன் கொடுத்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க நண்பா. என்னோடய யூடியூப் சேனல் வந்து ஹோம் யூஆரில் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் உள்ள வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ என்னென்ன வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமோ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சூப்பராக வந்துடும் நண்பா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் வெப்சைட்டை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் நண்பா. உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் இன்னொரு வீடியோ போட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா. ஸோ இப்படி தான் வந்து உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து வீடியோ இது ஆப்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஓகே, பை பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.